إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மார்க்க வகுப்பில் வானுலகின் செய்திகள் என்ற தலைப்பினூடாக அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சில விடயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தினாலே அவர்கள் பிரார்த்திக்கப் போகின்றார்கள் என்று சஹாபாக்கள் உணர்ந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலையை வானை நோக்கி உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த பூமியிலே அறிமுகம் இல்லாத எத்தனையோ பேர் வானிலுள்ள ரப்பிடம் மிகவும் அறிமுகமானவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் பூமியில அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிலர்களுக்கு வாயில் கதவுகள் கூட திறக்கப்பட மாட்டாது. வாயில் கதவுகள் கூட திறக்கப்பட மாட்டாது. ஆனால் அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஏதாவது ஒன்றை நிறைவேற்ற அல்லாஹ்விடம் கோரிக்கை வைத்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். அந்த அளவுக்கு அவர்கள் வானுலகோடு நெருக்கமான, அந்த ரப்போடு நெருக்கமான தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், என் அருமையான சகோதரர்களே, வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் உங்களுடைய உணவும் வானத்திலே இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் தனது இரு கரங்களை பிரார்த்தனைக்காக வானை நோக்கி உயர்த்துகிறான். தனது ரப்பிடம் பிரார்த்திப்பதற்காக தனது தலையை உயர்த்துகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது அவனது கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அல்லாஹ் இருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அதாவது வானம் பாரத்தினால் பழுவினால் வானம் நெரிகிறது, அப்படியா ஒரு சத்தம் கேட்கிறது. அவ்வாறு அது நெறிவதென்பது அதற்கு தகுதியானது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதில் 4 விரல்கள் அளவுள்ள இடத்திலும் ஒரு வானவர் தம் நெற்றியை வைத்து அல்லாஹுக்கு சஜ்தா செய்து கொண்டே இருக்கிறார். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த வானவர்களை
படைத்தான் எதற்கு? அவனை துதி செய்வதற்கும் அவனை வணங்குவதற்கும். எனவே அந்த பணியை அவர்கள் செவ்வனே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மலக்குகள் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள், எந்த பாவத்தையும் செய்யாதவர்கள். அப்படிப்பட்ட வானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், வான் உலகிலே சுபஹானல்லாஹ் அவர்கள் 4 விரல்கள் அளவுள்ள இடத்திலும் ஒரு வானவர் தம் நெற்றியை வைத்து அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்து கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்க்கின்றேன், நீங்கள் கேட்காதவற்றை நான் கேட்கின்றேன் என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் குறைவாகவே சிரித்து அதிகம் அழுவீர்கள் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி அபூதாவுத் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாகி இருக்கிறது. வான் உலகிலே வானவர்கள் எந்த அளவு அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு இந்த செய்தி கூறிக்கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் ஒரு விஷயத்தை வானத்தில் முடிவு செய்து விட்டால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை வானுலகிலே முடிவு செய்து விட்டார். அவ்வாறு முடிவு செய்தவுடன் வானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய சிறகுகளை இறை கட்டளைக்கு பணிந்தவர்களாக அடித்துக் கொள்வார்கள். எனவே அல்லாஹுடைய கட்டளைக்கு அவர்கள் அடிபணிந்தவர்களாக அந்த மலக்குகள் என்ன செய்வார்கள்? அந்த இறை கட்டளைக்கு நாம் அடிபணிந்து விட்டோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் தங்கள் சிறகுகளை என்ன செய்வார்கள்? அடித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வின் அந்த கட்டளையை பாறையின் மீது சங்கிலியை அடிப்பதால் எழும் ஓசையை போல் வானவர்கள் கேட்பார்கள். சுபஹானல்லாஹ். இதெல்லாம் அந்த வான் உலகினுடைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த ஓசையின் மூலம் தன் கட்டளையை வானவர்களுக்கு எட்டச் செய்வான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இறை கட்டளையை செவியேற்றதும் வானவர்கள் பீதிக்குள்ளாகிறார்கள். பாருங்க, அந்த இறைவனுடைய கட்டளையை செவியேற்றதும் அதை செவியேற்ற வானவர்கள் பயத்துக்குள்ளாகின்றார்கள். அந்த படைத்த ரப்புடைய மகத்துவத்தை மலக்குகள் அறிந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். எந்த பாவமும் செய்யாத மலக்குகள் இவ்வளவு பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அவர்களுடைய உள்ளங்களை விட்டு அந்த பீதி என்பது அகற்றப்படும் போது அந்த வானவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வானவர்கள், அதாவது அரிசை சூழ உள்ள வானவர்கள், அந்த வானவர்களிடம் நம் இறைவன் என்ன சொன்னான் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் வினவியோரிடம் நம் இறைவன் இன்னின்ன உண்மையான கட்டளைகளை சொன்னான், அவன் உயர்ந்தவன், அவன் பெரியவன் என்று பதிலளிப்பார்கள். உடனே இறைவனுடைய கட்டளை குறித்த அந்த உரையாடலை ஒட்டு கேட்பவர்கள் செவியேற்று விடுகின்றனர். அந்த ஷைத்தான்கள், அதை ஒட்டு கேட்கக்கூடியவர்கள் ஒருவர் மற்றவர் மேலே இருந்து கொண்டு இவ்வாறாக கடைசி ஆள் வரை ஒட்டு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இதில் ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார், சுஃபியான் ரஹிமுல்லா அவர்கள், அதாவது எப்படி என்று சொன்னால், அந்த ஷைத்தான்கள் ஒருவருக்கு மேல் ஒருவராக இப்படி என்ன செய்வார்கள்? விரல்களை காட்டி சொல்றாங்க, இப்படி இருப்பார்கள். உடனே அந்த செய்தி கிடைத்தால் அதை என்ன செய்வார்கள்? அவங்க அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. மிக வேகமாக அதை என்ன செய்வார்கள்? அடுத்தவருக்கு அதை பாஸ் பண்ணுவார்கள். சில நேரங்களில் என்ன செய்துவிடும் என்றால், அடுத்தவருக்கு அந்த செய்தியை அவர் பாஸ் பண்ணுவதற்கு முன்னாலே தீச்சுவாலையால் அவர் தாக்கப்பட்டு, அந்த ஷைத்தான் தாக்கப்பட்டு அவன் அவ்வாறே கரிந்து விடுவான் என்றும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். சில நேரங்களில் அல்லாஹுடைய நாட்டப்படி அந்த செய்தி அடுத்தவரை போய் சேரக்கூடிய நிலையும் இருக்கிறது. இறுதியாக அதை பூமியிலே அவர்கள் சேர்த்து விடுவார்கள். அந்த செய்தி யாரிடம்? சூனியக்காரனுடைய வாயில் அந்த செய்தியை ஷைத்தான் போடுவான். உடனே அவன் என்ன செய்வான்? அதோடு 100 பொய்களை கலந்து அவன் அதை சொல்வான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போது மக்கள் என்ன சொல்வார்கள்? இன்னின்ன நாளில்
இன்னின்னவாறு நடக்கும் என சூனியக்காரர்கள் நம்மிடம் கூற அதை நாம் உண்மையானதாகவே காணவில்லையா என்று கூறுவார்கள். அந்த வானிலிருந்து கேட்கப்பட்ட அந்த தகவலினாலே இவ்வாறு அவர்கள் கூறுகிறார்கள் என்று இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இவர்களுக்கு ஏமாந்து விடக் கூடாது. இந்த ஜோசியக்காரர்களுக்கு சூனியக்காரர்களுக்கு ஏமாந்து விடக் கூடாது, அவர்களிடம் செல்லவே கூடாது மார்க்கத்தில். எனவே அது மார்க்கம் தடுத்த ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அதனுடைய அந்த உண்மைத்தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய அந்த தீர்மானங்கள் வானுலகிலே முடிவு செய்யப்படுகின்றன. அதை கேட்டவுடன் மலக்குகள் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்திகள் நமக்குள் அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், நமக்குள் பயத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்படியெல்லாம் மலக்குகள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எதை பிரார்த்திக்க வேண்டும்? யா அல்லாஹ், எமது முடிவுகளை நீ நல்ல முடிவுகளாக ஆக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவிலே எப்படி கேட்கிறாங்கன்னா, வஸ்அலுக அன் தஜ்அல குல்ல கவாஇன் கவைதஹு லீ கைரா என்று கேட்பாங்க நபியம். வஸ்அலுக, நான் உன்னிடம் கேட்கிறேன், அன் தஜ்அல குல்ல கவாஇன், நீ முடிவு செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ எவ்வாறு ஆக்க வேண்டும் என்றால், கவைதஹு லீ கைரா, அதை எனக்கு நல்லதாகவே ஆக்கி வைப்பாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்வார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த துஆ நமக்கு எதை சொல்லி தருகிறது? இறைவன் என் விஷயத்தில் முடிவு செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நல்லதாகவே இருக்க வேண்டும், நன்மையாகவே அமைய வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் வகினி ஷர்ரமா கவைத் என்று நபி அவங்க கேட்பாங்க. வகினி ஷர்ரமா கவைத், எனவே அந்த தீய முடிவை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், தீய முடிவை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இது வான் உலகத்தினுடைய ஒரு மகத்தான செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஅராஜுடைய பயணம் ஒரு பேர் அற்புதமான ஒரு பயணம். நாம் ஒவ்வொரு மூமினும் அதை ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலகினுடைய பல நிகழ்வுகளை என்ன செய்தார்கள்? எடுத்து சொன்னார்கள். வானுலகின் பல காட்சிகளை எடுத்து சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்திலே நடந்த ஒரு நிகழ்வை சொன்னார்கள், முதல் வானத்தினுடைய ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சந்தித்தோம். அவருடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் மக்கள் இருந்தார்கள். அவரது வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் மக்கள் இருந்தார்கள். அவர் தனது வலது பக்கத்தை பார்க்கும் போது சிரிக்கக்கூடியவராக இருந்தார்கள், சிரிக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய இடப்பக்கம் பார்க்கும் போது அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனது மகனே, உமது வரவு நல்வரவாகட்டும் என்று அவர்கள் கூறினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இவர்கள் யார் என்று கேட்டபோது அவங்க சொல்றாங்க, இவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கக்கூடிய மக்கள் யார் என்றால் அவருடைய சந்ததிகள், அவருடைய கியாமத் நாள் வரை வரக்கூடிய அவருடைய சந்ததிகள். அவர்களில் வலப்பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள். சுப்ஹானல்லாஹ், அவரது வலப்பக்கம் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் அந்த மகத்தான கூட்டத்தில் எம்மை ஆக்கி அருள்வானாக. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அவரது இடப்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. அதனாலதான் அவங்க வலப்பக்கம் பார்க்கும் போது சந்தோஷத்தால் சிரிப்பவர்களாகவும், இடப்பக்கம் பார்க்கின்ற போது அவர்கள் கவலையோடு அழக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான நிகழ்வுகள் என்று பாருங்கள். அல்லாஹு தஆலா எம்மை அந்த சிறந்த வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வானத்தினுடைய எல்லையில் உள்ள அந்த சித்ரத்துல் முன்தஹா, அந்த இலந்தை மரம், முன்தஹா அதுதான் அந்த முடிவுக்குரிய இடமாக இருக்கிறது.
அந்த இடத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்க்கிறார்கள். அந்த மரத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், அதன் இலைகள் யானைகளின் காதுகளை போன்றிருந்தன. இதெல்லாம் மறைவான விஷயங்கள். வஹையின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் அவைகளை நேரடியாக பார்த்துவிட்டு இந்த உம்மத்துக்கு சொல்கிறார்கள், மனித சமுதாயத்துக்கு சொல்கிறார்கள். அதனுடைய இலைகள் யானைகளின் காதுகளை போன்றிருந்தன, அதன் பழங்கள் கூஜாக்களை போன்றிருந்தன. அல்லாஹ்வின் கட்டளையால் இனம் புரியாத நிறங்கள் அதை சூழ்ந்து கொண்ட போது அதன் அமைப்போ முற்றிலும் மாறிவிட்டது. அல்லாஹ்வின் படைப்புகளில் எவராலும் அதன் அழகை விவரித்து கூற முடியாது. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு பசுமையான இடங்களை பார்த்து நாம் மெய்சிலிர்த்து போகிறோம். என் அருமை சகோதரர்களே, அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவிலே இவ்வளவு அழகான காட்சிகள் என்றால் கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அது எப்படிப்பட்ட காட்சியாக இருந்திருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதன் அழகை விவரித்து கூற முடியாது. அப்போது அல்லாஹ் அறிவிக்க வேண்டிய சிலவற்றை எனக்கு அறிவித்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனக்கு தொழுகையும் வழங்கப்பட்டது. தொழுகை மிக உன்னதமான ஒரு உயர்ந்த அமல். என் அருமை சகோதரர்களே, மிக உன்னதமான அமல். இன்று தொழுகை அற்பமான விடயங்களுக்கெல்லாம் அலட்சியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தொழுகை பெருமதியற்றதாக பலரிடம் இன்று மாறி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த இடத்துக்கு தன்னிடம் அழைத்து இந்த தொழுகையை வழங்கி இருக்கிறான் என்றால் இது எவ்வளவு உயர்ந்த ஒரு வணக்கம் என் அருமையான சகோதரர்களே என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது 50 நேர தொழுகையாக ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டு 5ஆக குறைக்கப்பட்டாலும் என் அருமை சகோதரர்களே, அதனுடைய நன்மைகள் குறைக்கப்படவில்லை. 5 நேரம் நிறைவேற்றும் போதும் 50 நேர தொழுகையுடைய கூலி அதை அல்லாஹ் குறைக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வானுலகினுடைய நிகழ்வுகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடந்து செல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் அழ வேண்டும்? அப்போது சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் எனது உம்மத்தோடு சொர்க்கத்தில் நுழைவதை விட நீங்கள் உங்கள் சமுதாயத்தோடு சொர்க்கத்தில் நுழைவது இருக்கிறதே, அது மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள். எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு உம்மத்தாக நாம் இருக்கிறோம், எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம். நாம் இந்த வெற்றிகளை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளை நாம் செவிசாய்த்து அதற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என் அருமை சகோதரர்களே. எனவே இந்த காட்சிகளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் பைத்துல் மஅமூர். அந்த பைத்துல் மஅமூர்ல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது முதுகை சாய்த்தவர்களாக அங்கு இருக்கிறார்கள். அந்த இடத்தில் அதை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அப்போது அந்த பைத்துல் மஅமூரை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் அல் பைத்துல் மஅமூர். இதில் அல்லாஹுவை தொழுவதற்காக வணங்குவதற்காக ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் நுழைகிறார்கள். 70,000 வானவர்கள் நுழைகிறார்கள். நறுமை சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹுவை தொழுதுவிட்டு வெளியேறுவார்கள், மறுபடியும் அவர்கள் நுழைய மாட்டார்கள். எவ்வளவு பெரும் எண்ணிக்கை என்று பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கை அல்லாஹுவை தொழுகின்றார்கள். யார் அந்த மலக்குகள்? எந்த பாவமும் செய்யாதவர்கள், தூய்மையானவர்கள். நமது இபாதத்துகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமது இபாதத்துகள் எத்தனை குறைபாடுகள், நம்மிடம் எத்தனை தவறுகள். நறுமை சகோதரர்களே, நாம் பெருமை அடிக்க கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. இவ்வளவு பரிசுத்தமான வானவர்கள் அல்லாஹுவை தொழுகின்றார்கள். 70,000 பேர் அதிலே ஒரு நாளைக்கு தொழுகின்றார்கள். அதிலிருந்து வெளியேறிவிட்டால் அவர்கள் நுழைய மாட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நமது வணக்க வழிபாடுகள் எத்தனை குறைபாடுகள், எத்தனை பலவீனங்கள். அல்லாஹ்விடம் நாம் இவற்றை யா அல்லாஹ் எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, எம்மிடமிருந்து ஒப்புக்கொள்வாயாக, எம்மிடமிருந்து அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று நாம் பிரார்த்திக்க. நாம் பெருமை கொள்ளக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. அல்லாஹுவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு சிறந்த படைப்பாக அந்த மலக்குகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் எம்மையும் அவனை வணங்குவதற்குத்தான் படைத்திருக்கிறான். ஆனால் நம்மிடம் எத்தனை பலவீனங்கள், குறைபாடுகள் இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஒருபோதும் கர்வம் கொள்ளக்கூடாது. நாம் சொல்ல வேண்டியது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நறுமையான சகோதரர்களே, இது சொர்க்கத்துடைய ஒரு பொக்கிஷம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள்.
சொர்க்கத்துடைய ஒரு பொக்கிஷம் என்று இந்த திக்ரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நாம் இந்த திக்ரின் மூலமாக பெற வேண்டிய ஈமானிய பாடம் தான், அதாவது அந்த ரப்பை கொண்டே அன்றி எந்த முயற்சியும் இல்லை, எந்த பலமும் இல்லை, எல்லாம் அவனை கொண்டுதான், அனைத்தும் அல்லாஹுவை கொண்டுதான். எனவே நான் ஒரு சுஜூத் செய்வதாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹுடைய அந்த அனுமதி தேவை. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய அந்த உயரிய பாடம் தான், நமது இபாதத்தில் நமக்கு கர்வம் வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது. நாம் எமது அமல்களில் உள்ள குறைகளை, நம்மில் உள்ள குறைகளைத்தான் நாம் சீர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், நாம் சீர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட அந்த காட்சிகள்ல ஒரு காட்சியை சொல்கிறார்கள். சிதறத்துல் முன்தஹாவை நான் போய் சேர்ந்த பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், அதன் பிறகு நான் சொர்க்கத்தில் நுழைவதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் வர்ணிக்கின்ற போது சொல்கிறார்கள், அங்கே முத்தாலான கோபுரங்கள் இருந்தன, சொர்க்கத்தின் மண் நறுமணம் கமலும் கஸ்தூரியாக இருந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார். அருமை சகோதரர்களே, அந்த மகத்தான அந்த உன்னதமான சொர்க்கத்துக்குரியவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள்வானாக. உங்களுக்கு தெரியும், அதாவது ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எனக்கு ஆக்குவாயாக என்று துவா செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7ஆம் வானத்தில் அந்த எல்லையிலே கண்ட அந்த காட்சிகள்ல சிதறத்துல் முன்தஹாவை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் 4 நதிகளையும் கண்டேன். அந்த மரம், அந்த சிதறத்துல் முன்தஹா, அந்த மரத்துடைய வேறு பகுதியில் இருந்துதான் அவைகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. வெளிநோக்கி 2 நதிகளும் உள்நோக்கி 2 நதிகளும் ஊற்றெடுத்து பாய்ந்து கொண்டிருந்தன. நான் ஜிப்ரீலிடம் இதை பற்றி கேட்டேன் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் சொன்னார்கள், உள்ளே இருப்பவை 2ம் சொர்க்கத்தில் உள்ள சல்சபீல், கௌசர் என்ற அந்த நதிகளாகும். சல்சபீல், கௌசர் என்ற அந்த 2 நதிகளாகும் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதனுடைய அந்த தண்ணீர் எவ்வளவு சுவையாக இருக்கும் என் அருமையான சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படியெல்லாம் வர்ணித்து இருக்கிறார்கள். அதே போன்று வெளியே இருக்கக்கூடிய 2ம் நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியுமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, இப்படியான அந்த வானுலகத்துடைய நிகழ்வுகளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 2 பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. அந்த பாத்திரத்துல ஒரு பாத்திரத்தில் மதுவும் மற்றொரு பாத்திரத்தில் பாலும் இருந்தது. அவைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு அதில் விரும்பியதை தேர்ந்தெடுக்குமாறு எனக்கு சொல்லப்பட்டது. நான் பாலை தேர்ந்தெடுத்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் இயற்கை நெறியே நீங்கள் பெற்றுள்ளீர்கள், இறைவன் உங்கள் மூலம் இயற்கை நலனையே நாடியுள்ளான், உங்கள் சமுதாயத்தாரும் அந்த இயற்கை நெறியிலே உள்ளனர் என்று குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக அந்த வானுலகினுடைய செய்திகளை நமக்கு சொல்கின்றார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், அந்த சொர்க்கத்துடைய காட்சியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நான் இப்போது சொன்ன செய்தியெல்லாம் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்திகள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மலக்குகள் காட்டிய அந்த காட்சிகள், அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த அந்த காட்சிகள்ல வரக்கூடிய ஒன்றுதான், அவர்களுக்கு அந்த சொர்க்கத்திலே ஒரு ஆறு காட்டப்பட்டது. அதன் இரு கரைகளும் எப்படி என்று சொன்னால் குடையப்பட்ட மாணிக்கங்களால் அமைந்திருந்தன. அவர்களுடன் இருந்த வானவர் தம் கையால் அதில் அடித்தார், அதிலிருந்து கஸ்தூரியை வெளியே எடுத்தார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் வானவரிடம் அதை பற்றி கேட்கிறார்கள். அதற்கு சொல்கிறார்கள், இதுதான் அல் கௌசர், இதன் கண்ணியமும் மகத்துவம் மிக்க, இதை கண்ணியம் மகத்துவம் மிக்க அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு கண்ட காட்சிகள்ல இந்த ஹதீஸ் ஒரு அற்புதமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த செய்தியை இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
தனது அல் உலூ என்ற நூறிலே இது அதாவது ஹசனான தரத்தை அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட ஒரு செய்தியாக இதை சொல்கிறார்கள். எனவே இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தி அது? என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய அந்த இரவிலே நபி அவர்களுக்கு ஒரு நறுமணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நுகர்கின்றார்கள். மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறார்கள், இந்த நறுமணம் கமலக்கூடிய இந்த வாசனை என்ன என்று கேட்கிறான். மஹாதிஹிர் ராஹியத்து தய்யிபா. அப்போது அவங்க சொல்கிறார்கள், என் அருமையான சகோதரர்களே, அதாவது இது ஃபிரௌனுடைய மகள் இடம் பணிபுரிந்த அந்த பெண், ஃபிரௌனுடைய மகளின் தலையை சீவிவிட்ட அந்த பெண்ணுடைய அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய நறுமணம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான்னு பாருங்க. அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான், இந்த தீனின் மூலம் அல்லாஹ் உயர்த்துகிறான். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அப்போது அந்த செய்தி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வமா ஷஅனுஹா, இவ்வளவு சிறப்பை இந்த பெண் பெற்றிருக்கிறாள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்று கேட்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஒரு நாள் அந்த பெண் ஃபிரௌனுடைய மகளின் தலையை சீவி கொண்டிருக்கின்ற போது அந்த சீப்பு விழுந்து விடுகிறது. அப்போது அந்த பெண் பிஸ்மில்லா என்று சொல்லி அதை எடுத்தாள். அல்லாஹுடைய பெயரால் பிஸ்மில்லா என்று அதை எடுத்தாள். அப்போது ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறாள், அபி என்று கேட்கிறாள். அப்ப எனது தந்தை இல்லையா கடவுள், எனது தந்தை இல்லையா இறைவன், நீ பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லவா எடுத்தாய். அப்போது அந்த பெண் சொல்கிறாள், பாருங்க அந்த ஈமானிய வலிமையை. ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடுங்கோலன், அநியாயக்கான் என்பதெல்லாம் தெரிந்திருந்தும் அந்த பெண் சொல்கிறாள், இல்லை, வலாக்கின் ரப்பி வரப்பு அபீகில்லாஹ், எனது ரப்பும் உமது தந்தையுடைய ரப்பும் அல்லாஹ்தான். அப்படி என்று சொல்லி சொன்னவுடன் என் அருமையான சகோதரர்களே, அவள் சொல்கிறாள், நான் இதை எனது தந்தையிடம் சொல்லிவிடுவேன், எனது தந்தையிடம் சொல்லிவிடுவேன். என் அருமையான சகோதரர்களே, தந்தையிடம் சொன்னால் என்ன நடக்கும்? அவன் எவ்வளவு பெரிய கொடுங்கோலன், அநியாயக்காரன் என்பதெல்லாம் அவர்கள் விளங்கி இருந்தார்கள், தெரிந்திருந்தார்கள். அப்போது சொல்கிறார்கள், நீ விரும்பினால் சொல்லிக்கொள், நீ விரும்பினால் சொல்லிக்கொள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போது ஃபிரௌனுக்கு இது எத்தி வைக்கப்படுகிறது. ஃபிரௌன் அந்த கொடுங்கோலன், அநியாயக்காரன் இந்த பெண்ணை அழைக்கிறார். அழைத்து சொல்கிறான், வ இன்ன லகி ரப்பன் கைரி. எப்படி கேட்கிறான்? வ இன்ன லகி ரப்பன் கைரி, உனக்கு நான் அல்லாத இறைவன் இருக்கிறானா? அப்போது அந்த பெண் சுப்ஹானல்லாஹ் ஈமானிய உறுதியை பாருங்க, சொல்கிறாள், நஅம், ஆம், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹ் தான் என்று அந்த உறுதியோடு. சுப்ஹானல்லாஹ், இந்த உறுதி எவ்வளவு பெரிய ஒரு உறுதி என்று பாருங்க. நாங்க மார்க்கத்துல உறுதியாக செயல்படுவதற்கு எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி என்று பாருங்க. இன்னைக்கு அற்பமான சாதாரண விஷயங்களுக்காக எல்லாம் மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடியவர்கள், அற்பமான சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் மார்க்கத்தை விட்டு கொடுத்து விடுகிறார்கள், ஆட்டம் காணுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, யார் யாரையோ மகிழ்விக்க, சந்தோஷப்படுத்த என்ன செய்கிறார்கள்? இறைவனுடைய கோபம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்று மார்க்க விடயங்களிலே விட்டு கொடுப்புகளை பார்க்கிறோம். அந்த பெண்மணி தனக்கு முன்னால் மிக பெரும் பயங்கரம் இருக்கிறது என்பதை உணர்ந்தும் அந்த இடத்துல மிக உறுதியாக, என் அருமை சகோதரர்களே, மிக ஈமானிய ஒரு பலத்தோடும் உறுதியோடும் அந்த பெண்மணி சொல்கிறாள், அதாவது எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாதான். அப்போது அவன் என்ன செய்கிறான் என்றால், அதாவது பெரிய ஒரு நெருப்பை மூட்டச் சொல்கிறான் ஃபிரௌன். பெரும் ஒரு நெருப்பை மூட்டச் சொல்லி ஒரு பெரும் பானையை கொண்டு வந்து வைக்க சொல்லி அதில் தண்ணீர் கொதிக்க வைக்கப்படுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு அந்த அநியாயக்காரன் கொடுங்கோலன் சொல்கிறான், அதாவது நீ என்ன செய்ய வேண்டும்? இப்போது உனது ஒவ்வொரு பிள்ளையாக நீ போட வேண்டும். பிள்ளைகளுடைய எண்ணிக்கை இதில் வரல் ஹதீஸ்ல அவுலாத் என்ற பன்மையாகத்தான் வருகிறது. உனது பிள்ளைகளை நீ ஒன்றன் பின் ஒன்றாக போட வேண்டும்.
எவ்வளவு பெரிய ஒரு சோதனை என்று பாருங்க. ஒரு தாய் எப்போதும் தனது பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு என்ன செய்வாள்? தன்னை அர்ப்பணிப்பாள், தன்னை தியாகம் செய்யக்கூடியவள் தாய். ஆனா தாயுடைய கண்களுக்கு முன்னாலே என்ன நடக்கிறது? அவளுக்கு, அந்த தாய்க்கு அநியாயக்காரன் ஃபிரௌன் சொல்கிறான், ஒவ்வொரு குழந்தையாக நீ பெற்றெடுத்த குழந்தையை ஒவ்வொன்றாக போடு. அருமை சோதனை, எவ்வளவு பெரிய ஒரு சோதனை என்று பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஈமானிய ஒரு பரிசோதனை என்று பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்திலே அந்த பெண்மணி சுப்ஹானல்லாஹ் ஈமானிய உறுதியோடு தான் இருந்தார்களே தவிர கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை, எந்த விட்டுக் கொடுப்பும் செய்யவில்லை. ஆனால் அந்த தாய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என் அருமை சகோதரர்களே, இன்னலி இலைக ஹாஜா. அந்த தாய் சொல்ற, அநியாயக்காரன் அந்த ஃபிரௌனை பார்த்து அந்த தாய் சொல்கிறார்கள், அதாவது உன்னிடம் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. மமா ஹாஜத்துக்கு, என்ன உனது தேவை? அப்போது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அதாவது எனது எலும்புகள், எனது பிள்ளைகளுடைய எலும்புகள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு, அதாவது ஒன்றாக நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அந்த தாய் சொல்கிறார்கள். கொள்கை விட்டு கொடுக்கல, படைத்த ரப்பை விட்டு கொடுக்கவில்லை. என் அருமையான சகோதரர்களே, அப்போது அவன் சொல்கிறான், ذَلِكَ لَكِ عَلَيْنَا مِنَ الْحَقِّ, நாம் அந்த கடமையை செய்து விடுகிறோம். அப்போது என் அருமையான சகோதரர்களே, அந்த தாய் சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு குழந்தையாக, தான் பெற்றெடுத்த குழந்தைகளை ஒவ்வொரு குழந்தையாக அந்த மிக பெரும் அந்த பானை, அதில் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? தண்ணீர் கடுமையாக கொதித்து கொண்டிருக்கிறது, அதிலே போட்டு கொண்டிருக்கிறார்கள். சாதாரண தியாகம் அல்ல. கடைசியாக அந்த ஹதீஸிலே வருகிறது, இலா சபீஇன் லஹா முருத, அதாவது முருத, பால் ஊட்டக்கூடிய ஒரு கை குழந்தை இருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த தாயுடைய உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம், தாயுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய தடுமாற்றம் ஏற்படுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறான். அந்த கை குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. யா உம்மா, என் அருமை தாயே, இக்தஹிமி ஃபஇன்ன அஸாபத் துன்யா அஹ்வனு மின் அஸாபில் ஆখিরা, என்னை போட்டு விடுங்கள் சொல்கிறார்கள். அந்த குழந்தை பேசுகிறது, துன்யாவுடைய தண்டனை விட, அந்த மறுமையுடைய தண்டனையோடு ஒப்பிடும் போது துன்யாவுடைய தண்டனை மிக எளிதானது, மிக எளிதானது என்று அந்த குழந்தை பேசியது. சுப்ஹானல்லாஹ், அந்த குழந்தையும் போட்டு விட்டால் அந்த தாயும் அதிலே குறித்து அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக, தீனுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் என்ற இந்த செய்தி என் அருமையான சகோதரர்களே, இமாம் அஹ்மத் ரஹிமுல்லா தனது முஸ்னதில் பதிவு செய்கிறார்கள், இமாம் தபரானி ரஹிமுல்லா பதிவு செய்கிறார்கள், இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமுல்லா பதிவு செய்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இமாம் ஸஹாபி ரஹிமுல்லா இதை ஹசன் என்ற தரத்தில் உள்ள ஒரு செய்தி என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா இவர்களுக்குரிய கண்ணியத்தை எங்கு வைத்தான் என்று பாருங்க. அல்லாஹு தஆலா இவர்களை எப்படி சிறப்பாக்கினான் என்று பாருங்க. பாருங்க, நான் ஆரம்பத்தில் சொன்னா இல்லை, என்னது, இந்த பூமியில மக்களுக்கு மத்தியில் அவர்கள் எந்த பெருமதியும் இல்லாமல் இருப்பார்கள். பூமியில அவர்களுக்கு எந்த பெருமதியும் இருக்காது, எந்த அங்கீகாரம் இருக்காது, சபைகள் அவர்களுக்கு இடம் இருக்காது, அவர்கள் வராவிட்டால் யாரும் கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் படைத்த ரப்பிடம் உள்ள அந்தஸ்தை பாருங்கள், படைத்த ரப்பிடம் உள்ள கண்ணியத்தை பாருங்கள். என் அருமை சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சிறப்பை அடைகிறார்கள், எவ்வளவு பெரிய உயர்வை அடைகிறார்கள். உண்மையில் நமக்கு கண்ணியம் யாரிடம் தேவை? உயர்வு நமக்கு யாரிடம் தேவை? உண்மையில் நாம் கண்ணியத்தை, உயர்வை எங்கு தேடுகிறோம்? எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த உலகத்தில், இந்த பூமியில் நாம் மதிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் படைத்த ரப்பிடம் சிறப்புக்குரியவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தோழராக இருந்தார்கள், அடிமையாக இருந்தார்கள். எந்த பெருமதியும் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு முன்னர் அந்த சமுதாயம் கொடுக்கல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உங்களுடைய பாதனைகளுடைய ஓசை நான் சொர்க்கத்தில் கேட்கிறேன் என்றான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க, இவ்வளவு பெரிய உயர்வு. சுப்ஹானல்லாஹ். எதன் மூலம் கிடைத்தது? ஈமானின் மூலம், இஸ்லாத்தின் மூலம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்ததன் மூலம். என் அருமையான சகோதரர்களே, எனவே இவ்வாறான அற்புதமான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் எதற்கு சொல்லித் தருகிறார்கள்? நிச்சயமாக ஈமானில் சோதிக்கப்படுவோம், மார்க்கத்தில் சோதிக்கப்படுவோம். நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பான். அது அல்லாஹ்வுடைய சுன்னா.
வழிமுறை, அது மாறாது. அந்த சுன்னாவில் மாற்றம் கிடையாது. அல்லாஹ் அதை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே நமது ஈமானில் நாம் சோதிக்கப்படுவோம். அந்த சோதனைகளில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்று நிச்சயமாக அல்லாஹ் பார்ப்பான். அதற்கேற்பதான் நாளை மறுமையில் நமக்கு கூலி வழங்கப்படும். அதற்கேற்பதான் அங்கு சிறப்புகளும் உயர்வுகளும் இருக்கின்றன. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வரலாறுகளை நாம் படிக்கின்ற போது நாம் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த தீன், இந்த மார்க்கம், இதில் நாம் எந்த அளவு உறுதியாக இருக்கிறோம், எந்த அளவு உறுதியாக செயல்படுகிறோம் என்பதை எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலகத்துடைய செய்திகளை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள்ல இந்த செய்தி ஒரு அற்புதமான செய்தி. பாருங்க, அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. அதாவது யார் இந்த செய்தியை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சல்லைனா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மக்ரிப், நாம் அல்லாஹ்வின் தூதரோடு மக்ரிபை தொழுதோம். அல்லாஹ்வின் தூதரோடு மக்ரிபை தொழுதோம். ஃபரஜஅ மன் ரஜஅ, தொழுதுட்டு போனவங்க போயிட்டாங்க. தொழுது விட்டு திரும்பி சென்றவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். அங்கே அமர்ந்தவர்கள் அப்படியே அமர்ந்து கொண்டார்கள். மஸ்ஜிதிலே அமர்ந்தவர்கள் அப்படியே அமர்ந்து கொண்டார்கள். அப்போது அந்த செய்தியில வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக மூச்சிறைக்க ரசூலுல்லாஹ் வராங்க. அவசரமாக மூச்சிறைக்க வராங்க. எந்த அளவுக்கு என்றால், நபியாவுடைய ஆடை அவங்களோட முழங்கால்கள் வரை உயர்த்தியவாறு நபி அவங்க உயர்த்தி கொண்டு வருகிறார்கள். உயர்த்தி கொண்டு வேகமாக வருகிறார்கள், மூச்சிறைக்க வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அபிஷிரு என்று சொன்னாங்க. அபிஷிருவண்டா நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷிருவன் என்ன? நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹாதா ரப்புக்கும் கது ஃபதஹ பாபன் மின் அப்வாபிஸ் ஸமா, உங்களுடைய இறைவன் வானத்துடைய கதவுகளில் ஒரு கதவை திறந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், உங்களுக்காக. அல்லாஹ் அக்பர். வானத்தின் கதவுகளில் ஒரு கதவை திறந்து விட்டான். யுபாஹி பிகுமுல் மலாயிகா, வானத்துடைய ஒரு கதவை திறந்து அல்லாஹ் மலக்குகளிடம் உங்களை பற்றி பெருமையோடு பேசுகிறான், உங்களை பற்றி பாராட்டி பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ். உன்துரு இலா இபாதி, இதோ எனது அடியார்களை பாருங்கள். அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்கிறான், உன்துரு இலா இபாதி, இதோ எனது அடியார்களை பாருங்கள். கது கதவ் ஃபரீதத்தன் வஹும் யன்தஸிரூன உக்ரா, ஒரு ஃபர்லான தொழுகை நிறைவேற்றி விட்டு இன்னொரு ஃபர்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்கள். நினைச்சு பாருங்க, நாங்க எப்பயாவது மகரிப தொழுது இஷா வரைக்கும் பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறோமா? மாசத்துல ஒரு தடவையாவது கொஞ்சம் எண்ணி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள், எவ்வளவு பெரிய சிறப்பை அடைகிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ் அவர்களுக்காக வானத்துடைய ஒரு கதவை திறக்கிறான். மலக்குகளிடம் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி பெருமையோடு பேசுகிறான், பாராட்டி பேசுகிறான். என் அருமை சகோதரர்களே, இதுதான் சிறப்பு. அவங்க பூமியில மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வானுலகத்தில் யார் அவங்க? சிறப்புக்குரியவர்கள், உயர்வானவர்கள். எதில் சிறப்பு இருக்கிறது? அருமையான சகோதரர்களே, கடை தெருக்கல்ல, கடை வீதிகள்ல நமது நேரங்களை கழிப்பது என்பது சிரமம் கிடையாது. மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஷைத்தான் ஒரு சிந்தனையை கொண்டு வருவான். இப்படி ஒரு வேலை இருக்குது வெளியில, இப்படி ஒரு வேலை இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது என்று எப்படியாவது எழுப்பி விடத்தான் முயற்சிப்பான். நாங்கள் அங்க உட்கார்ந்து ஒரு தொழுகை நிறைவு செய்து விட்டு இன்னொரு தொழுகைக்காக அமர்ந்து இருப்பது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள், எவ்வளவு சிறப்பு. அவர்களுக்காக மலக்குகள் துஆ செய்து கொண்டே இருப்பாங்க. ஹதீஸை படிக்கிறோம், மலக்குகள் அவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ரஹ்மு, யா அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்வாயாக. அறிஞர்கள் சொல்வார்கள், பாவம் செய்த ஒரு மனிதன் இந்த அமலை அதிகம் கடைபிடிக்கட்டும் சொல்றாங்க. அதாவது பாவங்களில் மூழ்கி இருந்த ஒரு மனிதன் இந்த அமலை பேணி வரட்டும். எந்த அமல? இந்த அமல ஒரு தொழுகையை தொழுது விட்டு வேற எந்த நோக்கத்துக்குமாக இல்ல, அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் காலம் எல்லாம் யாருடைய துவா? மலக்குகளுடைய துவா. மலக்குகளுடைய துவா என்பது சாதாரணமானதா? வேற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சேவல் கூவும் போது நீங்க துவா செய்யுங்க. எப்படி துவா செய்ய வேணும்? சேவல் கூவும் போது ஹதீஸ்ல எப்படி வருது? வஸ்அலுல்லாஹ மின் ஃபضலி, அல்லாஹ்வுடைய ஃபضலை கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக
மின் ஃபதுலிக் என்று கேட்க வேண்டும். யா அல்லாஹ் உனது ஃபதுலை, உனது கிருபையிலிருந்து நான் கேட்கிறேன் என்று துஆ செய்யுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லித்தாராம். பாருங்க, இந்த இடத்துல துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ரசூலுல்லாஹ் துஆ செய்யுமாறு சொன்னாங்கன்னா என்ன பொருள்? அதுல அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது. என்ன காரணம் என்றால் அந்த சேவல் ஒரு மலக்கை பார்த்து விட்டது. அதுதான் காரணம். அந்த துஆ அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரே காரணம், அந்த சேவல் ஒரு மலக்கை பார்த்து விட்டது. அருமை சகோதரர்களே, மலக்கு நேரடியா துஆ செஞ்சா எப்படி இருக்குமா? இது சேவலை பார்த்து நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுது. மலக்கு நேரடியாக உங்களுக்கு துஆ செய்தால் அது எவ்வளவு பெரிய சிறப்பாக இருக்கும். மலக்குடைய துஆ கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் ஒருவர் ஒரு ஃபர்லான தொழுகையை முடித்துவிட்டு இன்னொரு ஃபர்லுக்காக எதிர்பார்த்திருப்பது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மக்ரிப் இஷாவுடைய நேரம் என்பது குறுகிய நேரம், ஒருவருக்கு அமர முடியுமான நேரம். ஏனைய தொழுகைகளை விட பாத்தீங்கன்னா ஏனைய தொழுகைகளுடைய இடைவெளியை ஒப்பிடும் போது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம். மக்ரிப் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் மாதிரி தான் இருக்கும், ஒரு மணி நேரம் அதுக்குள்ளதான் இருக்கும் நேரம் இஷாவுடைய அதானுக்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, அவ்வளவு நேரம் நீங்க அமரும் போது என்ன செய்யணும்? அதாவது மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்து கொண்டே இருப்பாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள்ல நாம் கொஞ்சம் நேர காலத்தோட போய் உட்கார்றது மஸ்ஜிதுல. நினைச்சா சிலரை போகும்போது தடுக்கிறது ஒருத்தன் இருப்பான், என்ன நேரத்தோட கிளம்பிட்டீங்கன்னுவான். நினைச்சா இப்படி தடுக்கக்கூடிய குரூப்பும் இருக்கிறது. அப்ப நல்லதை ஆர்வப்படுத்துறது இல்லை, போகக்கூடிய தடுக்கக்கூடியவர்கள். அப்ப நாங்க ஜும்மாவுடைய நாள்ல கொஞ்சம் முன்கூட்டி போய் அமர்ந்துட்டோம் சொன்னால் நாங்க தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம், ஜும்மாவுடைய தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம். மலக்குகளுடைய துஆ கிடைத்துக் கொண்டே இருக்கும், மலக்குகளுடைய பிரார்த்தனை கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஏன்னா மலக்குகள் எந்த பாவமும் செய்யாதவர்கள். மலக்குகள் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? பூமியில் உள்ளவர்களுக்கு அவங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வயஸ்தகஃபிரூன லிமன் ஃபில் அர்த். ஏன் பூமியில் உள்ளவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க? அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவங்க எந்த தவறும் செய்யாதவர்கள். அவங்களுடைய துஆவுடைய சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்குகளுடைய ஆமீனோடு உங்கள் ஆமீன் ஏற்பட்டு விட்டாலே உங்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஆமீன் சொல்லும் போது நீங்க ஆமீன் சொல்லுங்க. அந்த ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்பட்டு விட்டால் அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். நேர்படும் போது இவ்வளவு சிறப்பு இருக்கிறது, இவ்வளவு உயர்வு இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி மிக அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய தொழுகைக்கு முன்னால், லுஹருடைய அதானுக்கு பிறகு 4 ரக்காத்துகள் தொழுவாங்க. 4 ரக்காத் தொழக்கூடிய பல ரிவாயத்தில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த ரிவாயத் திருமிதியில 478வது வருகிறது. இந்த ரிவாயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துகளை தொழுவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா நபி அவங்க, இன்னஹா சாஅத்துன் துஃப்தஹு ஃபீஹா அப்வாபுஸ் ஸமா. இந்த நேரம் இருக்கிறதே, இது வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் நேரம். வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் நேரம். வ உஹிப்பு அன் யஸ்அத லீ ஃபீஹா அமலுன் சாலிஹ். வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் நேரத்தில் எனது அமல் உயர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனது அமல் உயர்ந்து, அதாவது நான் தொழக்கூடிய இந்த தொழுகை, இந்த அமல் உயர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, நமது அமல்கள்ல எது உயர்ந்து செல்கிறது? ஒவ்வொரு நாளும் நாங்க செக் பண்ணணுமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் எனது அமல்கள்ல நல்லது மேல் நோக்கி செல்கிறதா, அல்லது தீமைகள் செல்கிறதா? நல்லவைகள் செல்ல வேண்டும். நல்லவைகள் சென்றால் தான் என் அருமை சகோதரர்களே, அவனது உயிரை வானுலகை நோக்கி எடுத்துச் செல்லப்படும் போது மலக்குகள் சொல்வார்கள், நறுமணம் கமலக்கூடிய ஒருவர் வருகை நல்வரவாகட்டும் என்று வரவேற்பார்கள். யாருடையது? நாம் வாழும் போது நல்ல அமல்களை, நற்செயல்களை நாம் அனுப்ப வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று பரிசுத்தமான வார்த்தைகள் என்ன செய்கின்றன? மேல் நோக்கி செல்கின்றன. அதே போன்று நல்ல அமல்கள் அதை உயர்த்துகின்றன என்ற வசனத்தை நாங்கள் குர்ஆன்ல பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போது சுப்ஹானல்லாஹ், அதே போன்று வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்ற 2 நேரங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே கேட்கப்படுகின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், அதை மறுக்கப்படுவது மிக குறைவென்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒன்று அதான் சொல்லப்படும் போது கேட்கக்கூடிய துஆ. எப்போது?
அதான் சொல்லும் போது, இந்த ஹுதுரின் நிதா, அதான் சொல்லும் போது கேட்கக்கூடிய துஆ இருக்கிறதே, அந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்றான். ஷைத்தான் என்ன செய்யறான்? விரண்டு ஓடக்கூடிய நேரம். அப்ப நாம் அந்த அதானுக்கு பதில் சொல்வதோடு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. அடுத்த நறுமை சகோதரர்களை, வஸ்ஸஃபி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்காக அணிவகுத்து நிற்கிறார்களே, அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆ, அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆ என்ற இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது இப்னு ஹிப்பான்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. என் அருமையான சகோதரர்களே, இமாம் முன்திரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சஹீஹ் அல்லது ஹசன் என்ற தரத்தில் இந்த செய்தியை பற்றி சொல்கிறார்கள். எனவே இவ்வாறாக அந்த வானத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய 2 முக்கியமான சந்தர்ப்பங்களை இந்த ஹதீஸிலே நாம் படிக்கின்றோம். இந்த ஹதீஸில் நாம் படிக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த சபை இருக்கிறதே அருமையான சகோதரர்களே, இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நியத்திலே இருப்போம், ஒவ்வொரு எண்ணத்தில் அமர்ந்திருப்போம். ஆனால் இந்த ஹதீஸை கொஞ்சம் கேளுங்க. இந்த ஹதீஸை நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா, நாம் ஒரு மார்க்க சபையில் அமரும் போது எப்படி அமர வேண்டும், நமது எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், நமது சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. இந்த ஹதீஸை நாங்கள் நிறைய படிச்சிருந்தாலும் அதில் வரக்கூடிய சில செய்திகள் நமக்கு நினைவில்லாமல் இருக்கலாம். நாங்க ஒரு மார்க்க சபையில இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் இது ஒரு அமல். இந்த அமலுடைய பெருமதியை பாருங்க. இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது என்று சொன்னால், புகாரில வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுக்கென்று சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் யாரை தேடுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளை தேடுகிறார்கள். அப்படியான சபை அவர்கள் அடைந்து கொண்டால் என்ன சொல்வார்களா மலக்குகளுக்கு? எல்லோரும் வேகமாக வாருங்கள், இதோ நாம் தேடிய சபை நமக்கு கிடைத்து விட்டது. நறுமையான சகோதரர்களே, அதாவது அவர்கள் தங்களுடைய இறக்கைகளை என்ன செய்வார்கள்? விரிப்பார்கள். அவர்களுக்காக அந்த மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை விரிப்பார்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் யாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் கேட்பான் அந்த மலக்குகளிடம் என்னவென்றால், எனது அடியார்கள் என்ன சொல்கிறார்கள், எனது அடியார்கள் என்ன சொல்கிறார்கள்? அவங்க சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார்கள். நாங்க மார்க்க சபையில் அமரும் போது, நாங்க பயானை கேட்கும் போது இப்படியான திக்ர்களையும் நாம் என்ன செய்வது? நாம் சொல்லிக் கொள்வது. வயுகப்பிரூனக், அல்லாஹு அக்பர் என்று உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள். அதே போன்று வயஹ்மதூனக், அல்ஹம்துலில்லாஹ் என்று உன்னை புகழுகிறார்கள். அதே போன்று வயுமஜ்ஜிதூனக், உன்னை சங்கை ஆக்குகிறார்கள். அல்லாஹ் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னவென்றால், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா, அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான். சொல்வார்கள் லா வல்லாஹி மா ரவுக், அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்வார்கள், அவர்கள் உம்மை பார்க்கவில்லை, உன்னை பார்க்கவில்லை. அப்போது அல்லாஹ் கேட்பான், என்னை அவர்கள் பார்த்தால் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும் அவர்களது நிலை? இதெல்லாம் நாங்க அது நமக்கு ஒரு ஆசையை, இன்பத்தை தரக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் இவை. ஒரு மூமினுக்கு இதை விட ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்படியான அற்புதமான வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ், படைத்த ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அப்போது அந்த மலக்குகள் சொல்வார்கள், லவ் ரஅவுக கானு அஷத்த லக இபாதா, அவர்கள் உன்னை பார்த்திருந்தால் இபாதத்தில் இதைவிட கடுமையாக என்ன செஞ்சிருப்பாங்க? அல்லாஹ்வை பார்ப்பது என்பது எவ்வளவு பெரிய இன்பம். சொர்க்கத்தில் அந்த இன்பத்துக்கு நிகரான ஒரு இன்பம் இருக்கிறதா? இல்லை என் அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட இன்பம் அது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் துஆல எப்படி கேட்பாங்க? ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோம், ரசூலுல்லாஹ் ஒரு நீண்ட துஆவை தொழுகையில சலாம் கொடுப்பதற்கு முன்னால ஓதுவாங்க. அந்த துஆவை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல என்ன கேட்பாங்கண்டா, அதாவது வஷௌக இலா லிகாயிக், உன்னை அந்த சந்திப்பதனுடைய ஷௌக், அந்த அதனுடைய தேட்டத்தை, ஆசை நான் உன்னிடம் கேட்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்போது அடுத்து அல்லாஹு தஆலா என்ன கேட்பான் என்று சொல்லி சொன்னால், அவர்களிடத்துல அவர்கள் அவ்வாறு உன்னை அதிகம் அமல் செய்வார்கள், அதிகமாக உன்னை திக்ர் செய்வார்கள், அதிகம் உன்னை திக்ர் செய்வாங்க என்ற விஷயம் அது சேர்ந்து வருகிறது. அடுத்து அவர்கள் என்னிடம் எதை கேட்கிறார்கள்? என்னிடம் எதை கேட்கிறார்கள்? யஸ்அலூனகல் ஜன்னah, உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறாங்க. இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கும் போது இடைக்கிட கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah. எப்படி கேட்கணும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah. இந்த துஆவை நாம் கேட்கணும். இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கும் போது அதாவது அல்லாஹ் கேட்பான். அவர்கள் எதை கேட்கிறார்கள்?
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா என்பதை நாம் கேட்க வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அதை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? அல்லாஹ் மீது சத்தியமின்றி அவர்கள் சொன்னார், இல்லை, அவர்கள் அதை பார்க்கவில்லை. பார்த்தால் அவர்கள் மிக ஆர்வத்தோடு அமல் செய்வார்கள். சொர்க்கத்துடைய இன்பங்கள், என் அருமையான சகோதரர்களே, சாதாரண கற்பனை செய்ய முடியாத இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை அவங்க மிக ஆர்வத்தோடு அமல் செய்வார்கள். அடுத்து எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், அல்லது அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார். இதை நாங்கள் இடைக்கிட சொல்லிக்கிறோம். அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், அல்லது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன் நார். எனவே அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்காங்க. எதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க? நரகத்தை விட்டு. அதை அவர்கள் பார்த்தார்களா? இல்லை. பார்த்திருந்தால் அவர்கள் அதை விட்டு கடுமையாக மிக வேகமாக விரண்டோடி இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் அதிகம் பயப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்வான், வ உஷ்ஹிதுக்கும், அந்த மலக்குகளை சொல்வான், நான் உங்களை சாட்சியாக்கி சொல்கிறேன், அவர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன். அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் மன்னிப்பை பிரார்த்திக்கவே இல்லை, இல்லையா? மன்னிப்பு, ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னித்து விடுகிறான். மலக்குகள் சொல்வார்கள், ஒரு மனிதர் அங்கு வந்து அமர்ந்திருந்தார், ஆனால் அவர் அந்த பயானை கேட்பதோ திக்ரு செய்வதோ அதெல்லாம் அவரது நோக்கம், வேறு நோக்கத்துக்காக வந்திருந்தார். சொல்றாங்க, அந்த ஹதீஸ்ல வருகிறது, அந்த அவர்களோடு அமர்ந்தவர்கள் யாரும் துர்ப்பாக்கியவான்களாக மாட்டார்கள். அப்ப அமர்ந்தாலே என்ன? மன்னிப்பு. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற செய்திகள், அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரிசின் கீழுள்ள வார்த்தையாக சொன்னார்கள். இந்த வார்த்தை அரிசின் கீழுள்ள வார்த்தையாக சொன்னார்கள். சொர்க்கத்துடைய பொக்கிஷமாக இந்த வார்த்தையை சொன்னார்கள். அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த. இதை சொன்னால் அல்லாஹ் எப்படி பதிலளிக்கிறான் என்ற ஒரு ரிவாயத்தில் வருகிறது. அஹ்மதுல ஒரு ரிவாயத்தில் எப்படி வருது என்று சொன்னால், இதை ஒரு அடியான் சொன்னால் அல்லாஹ் இதுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வருது. எப்படி வருது? ஃபயகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்வான், அஸ்லம அப்தி வஸ்தஸ்லம், எனது அடியான் எனக்கு என்ன செய்து விட்டான்? கட்டுப்பட்டு விட்டான். என்னிடம் அவனை ஒப்படைத்து விட்டான் என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை தான் இது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அது அரிசின் கீழ் உள்ள ஒரு வார்த்தை. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அரிசின் கீழ் உள்ள இரண்டு விடயங்கள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன, 2 வசனங்கள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று சொன்னாங்க. அரிசின் கீழுள்ள வசனங்களாக சொன்னார்கள் இந்த 2 வசனங்களை. இந்த ஹதீஸும் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அதுதான் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள். மிக முக்கியமான வசனம். ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறுதி 2 வசனங்கள், அதாவது அரிசின் கீழிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியான சிறப்பு அதற்கு இருக்கிறது. அதை நாம் குறிப்பாக இரவிலே அந்த 2 வசனங்களையும் நாம் ஓதி வர வேண்டும். அந்த 2 வசனங்களையும் நாம் ஓதி வர வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் மலக்குகள் என்ன செய்வாங்க? எந்த தொழுகையில மலக்குகள் சந்தித்துக் கொள்வார்கள்? அசருடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை. ஆனா மலக்குகள் அந்த 2 தொழுகைகள்ல சந்திப்பாங்க. நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே அந்த மலக்குகள் செல்லும் போது அல்லாஹ் கேட்பான், எனது அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள்? அந்த மலக்குகள் சொல்வார்கள், நாம் அவர்களை சென்றடையும் போது அவங்க தொழுகையில் இருந்தாங்க, அவர்களை விட்டு வரும்போதும் அவர்கள் தொழுகையில் தான் இருந்தார்கள். அசர் ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான 2 தொழுகைகள், 2 மிக முக்கியமான தொழுகைகள். இந்த தொழுகையை தொழக்கூடியவர்கள் இவ்வளவு சிறப்பிக்கப்படுகிறாங்க, அல்லாஹ்விடத்தில் பிரஸ்தாபிக்கப்படுகிறார்கள், அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் என்பதை இந்த புகாரியுடைய செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். இந்த 2 தொழுகையில் நமது கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தூய்மையான உள்ளத்தோடு சொல்கிறாரோ, இல்லா ஃபுத்திஹத் லஹு அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் அதற்காக திறக்கப்படாமல் இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஒருவர் இஹ்லாஸாக சொல்லும் போது வானத்தின் கதவுகள் திறக்கப்படாமல் இருப்பதில்லை. அதாவது எந்த அளவுக்கு அந்த ஹதீஸ்ல வருகிறது என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, ஹத்தா துஃபுலா ஹத்தா துஃப்திய இலல் அர்ஷ், எங்கு போய் சேருவோம் அந்த வார்த்தை? அரிசை சென்று அடைகின்ற வரை அது அந்த அளவு வேகமாக செல்லும். இஹ்லாஸோடு ஒருவர் சொல்கிறார் லா இலாஹ இல்லல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, இதுல ரசூலுல்லாஹ் அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், அடுத்து ஒரு நிபந்தனை சொல்கிறார்கள், அவர் பெரும் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும்.
பெரும் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி பெரும் பாவத்தில் விலகி இருக்கக்கூடிய ஒருவர் இஹ்லாஸோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் அதற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாமல் இருப்பதில்லை. அது அர்ஷ் வரை அந்த வார்த்தைகள் சென்றடைகின்றன என்றால் என் அருமை சகோதரர்களே, எவ்வளவு அற்புதமான செய்தி. திருமதியில் 3590 வரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களை, நாம் அனைவரும் அறிந்த ஒரு ஹதீஸ் தான் தொழுகையிலே ஒருவர் ஓதிய திக்ர். இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. தொழுகையில ஒருவர் தக்பீர் கட்டியவுடன் ஓதினார் அல்லாஹு அக்பர் கபீரா. எப்படி ஓதினார் சொல்லுங்க? அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வ அசீலா என்று ஓதினார். அல்லாஹுடைய தூதர் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு கேட்கும் போது ஒரு மனிதர், நான் இதை ஓதினேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஆச்சரியப்பட்டேன், இதற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன சொல்றாங்க. அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை பாருங்க. படைத்த ரப்பிடம் உள்ள அங்கீகாரம். அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு அதை விட ஒரு சிறப்பு இருக்குதா? நாம் செய்த ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது என்று அதை விட ஒரு சிறப்பு இருக்கிறதா? அது எவ்வளவு பெரிய சிறப்பு அருமை சகோதரர்களே. பாருங்க, அந்த சஹாபாக்கள் மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது, எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இதை அறிவிக்கக்கூடிய ராவி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டதிலிருந்து நான் இதை ஓதி வருவதை விடவே இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வ அசீலா என்பதையும் ஒருவர் தக்பீர் கட்டியவுடன் ஓத முடிந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலம் படிக்கின்றோம், அறிந்து கொள்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமின் அவனது தொடர்பு படைத்த ரப்போடு எப்படி இருக்க வேண்டும், வான் உலகோடு எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா, எமது வசனங்களை நிராகரித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்றான்? அவர்களுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. அந்த உயிர்கள் சிஜ்ஜீன்ல தான் பதியப்படும், துர்நாற்றம் வீசக்கூடியவைகளாக இருக்கும். ஆனால் ஒரு மூமின் எவ்வளவு சிறப்புக்குரியவனாக அல்லாஹ்விடத்திலே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெரும் சப்தம் கேட்கிறது. என் அருமை சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம், இது வானத்தின் ஒரு கதவு, இதற்கு முன்னர் இந்த கதவு திறக்கப்பட்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். திறக்கப்பட்டதே கிடையாது. அந்த கதவில் அந்த இடத்திலிருந்து அந்த வாயில் ஊடாக ஒரு மலக்கு இறங்கி வருகிறார். அவர் அதற்கு முன்னர் பூமிக்கு இறங்கி வந்ததே கிடையாது. நேரடியாக அந்த சபைக்குத்தான் அந்த மலக்கு வருகிறார், வந்து சலாம் சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், 2 பேரொளிகளை கொண்டு பிரகாசங்களை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இதற்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படவில்லை. ஒன்று ஃபாத்திஹத்துல் கிதாப், அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூரா நாங்கள் தொழுகையில மட்டும் ஓதுறதல்ல, இந்த சிறப்பு அடைந்து கொள்றதுக்காக நாங்கள் சும்மா இந்த அத்தியாயத்தை ஓதலாம். சூரத்துல் ஃபாத்திஹா இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சிறப்புக்காக நாங்கள் தொழுகையில மாத்திரம் ஓதுவது என்பது அல்ல. எவ்வளவு பெரிய சிறப்பு! இது ஒரு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல, இது பிரகாசம். இது ஓதக்கூடிய வாழ்வில் என்ன பிரகாசம். சூரத்துல் ஃபாத்திஹாவை அதனுடைய பொருளை விளங்கி நாம் ஓத வேண்டும். அருமையான சகோதரர்களே, அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி வசனங்கள் எப்படி ஹதீஸ்ல வருகிறது என்றால், லன் தக்ரா பி ஹர்ஃபி மின்ஹுமா இல்லா ஊதீதா, அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தை ஓதும் போதும் அதற்கு வழங்கப்படும் நன்மை, அதில் உள்ளவைகள், அதில் உள்ள பிரார்த்தனைகள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர், இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. வானத்தின் ஒரு கதவு இதற்காக திறக்கப்படுது. எது அல்லாஹ்விடத்தில் பெருமதியானது, எது உயர்ந்தது, எது உயர்வானது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் இந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக நாம் ஓதுவது, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை ஓதுவது அருமையான சகோதரர்களே, இது போன்ற செய்திகள். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசித்து விட்டால், வானுலகில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசித்து விட்டால் ஜிப்ரீலை அல்லாஹ் அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான், இன்ன அடியானை நான் நேசித்து விட்டேன். அல்லாஹு தஆலா இந்த உயர்ந்த பாக்கியத்தை எமக்கு அருள்வானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பேரை சொல்கிறான் என்றால் அதை விட சிறப்பு என்ன இருக்குது? அந்த அடியானுடைய பேரை அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அடியானை நான் நேசித்து விட்டேன், எனவே ஜிப்ரீலே நீங்களும் இவரை நேசியுங்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அந்த நேசத்துக்கு பிறகு ஒரு அழைப்பாளர் வானுலகிலே ஒரு அழைப்பை விடுப்பார். அந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்றால், நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை நேசித்து விட்டான், எனவே நீங்கள் அனைவரும் நேசியுங்கள். ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா, வானத்தில் உள்ள அனைவரும் அவரை நேசிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், வானத்தில் உள்ள அனைவருடைய நேசமும் கிடைத்துவிடும். இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? என்ன அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வை வாழ்வது. அடுத்து என்ன? சும்ம யுதஹு லஹுல் கபூல் ஃபில் அர்த், பூமியிலும் அவர்களுக்குரிய அங்கீகாரம், பூமியில அவர்களுக்குரிய கபூலியத் அங்கீகாரம் வைக்கப்பட்டு விடும். நேர்மையான சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, ஒரு மூமினை பொறுத்தவரையில ஒரு சஹாபியுடைய பேரை சொல்லும் போதே நமக்கு என்ன? அந்த சஹாபியை நேசிக்கிறோம், அந்த நபித்தோழரை நேசிக்கிறோம், அந்த நபித்தோழருக்கு வாய் நிறைய ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். ஏன்? அல்லாஹ் அந்த நேசத்தை மூமினுடைய உள்ளத்திலே போட்டிருக்கிறான். இமாம்களுடைய பெயர்களை சொல்லும் போது ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்கிறோம், நாம் அவர்களை நேசிக்கிறோம். அந்த நேசத்தை அல்லாஹ் போட்டிருக்கிறான் நமது உள்ளங்களில். நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு அடியானை கோபித்து விட்டால், வெறுத்து விட்டால், அல்லாஹ் ஜிப்ரீலை அழைத்து சொல்வான், இன்ன அடியானை நான் வெறுக்கின்றேன், நீரும் வெறுப்பீராக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த அடியானை வெறுத்து விடுவார்கள். அதன் பிறகு வானுலகில் அனைவருடைய வெறுப்புக்கும் அவன் ஆளாகி விடுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, ஃபிர்அவுனுடைய விஷயத்தை சொல்லும்போது எப்படி சொல்றான்? ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, அவன் மரணித்த போது வானமோ பூமியோ அளவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வானமோ பூமியோ அளவில்லை. அப்போ ஒரு மூமினுடைய இழப்புக்கு என்ன இருக்கிறது? இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு உயர்வு இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அவனுக்கு அந்த கோபமும் வெறுப்பும் இந்த பூமியிலும் வைக்கப்பட்டு விடும் என்ற ஹதீஸை நாங்கள் முஸ்லீம்ல பார்க்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா இந்த உயர்ந்த அந்தஸ்தை எமக்கு வழங்குவானாக. அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்களாக, அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.